எடுத்து ஒழுக்குதே ஒழுக்குதே. ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹோன்வேஷன். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ அதனால நம்ம ஆதன் குட்டியை ஒரு அழகான கிருஷ்ணர் மாதிரி மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். ஆனால் இங்கே பார்க்குறதுக்கு இவ்வளோ க்யூட்டாக, இவ்வளோ கார்ஜியஸாக, இவ்வளோ அழகாக இருக்க நம்ம ஆதன் ஆக்சுவலாக இந்த கெட்டப் போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன பாடுபடுத்துனான்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த க்யூட்னஸ்க்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு. கொஞ்ச நேரம் இந்த அழகை ரசிச்சுட்டு என்னென்ன வீடியோலாம் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே எல்லா பொருளையும் ஷோ பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். ஸோ அப்படி ஷோ பண்ணும்போது எடுத்த உடனே மயிலரை பிடிச்சி உடைக்க போனான். அண்ட் அவனுக்கு தான் வந்து அந்த கீடை வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி கீடத்தை எடுத்து உடைக்க போனான். கிட்டத்தட்ட அவங்க அம்மா படாத பாடுபட்டுட்டாங்க. எல்லா பொருளையும் ஒரு இடத்துல அடுக்கி வச்சு காட்டுறதுக்கு மட்டுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவனுக்கு நாமம் போடலாம் அப்படின்னு நாங்கள் ட்ரை பண்ணோம். இவனுக்கு நாமம் போடலான்னு ட்ரை பண்ணோம். நமக்கு இவன் நாமம் போட்டிருப்பான் போல். இவன் சைடில் வச்சுருக்க எல்லாமே இவங்க அம்மா அவங்க தூங்கும்போது பண்ணது. இவருக்கு நாமம் போட நாங்கள் பட்ட பாடு இருக்கே பாருங்கள். ஒரு வழியாக இவனுக்கு ஒரு சைடில் நாமம் போடலாம்னு சொல்லி அவங்க அம்மா ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணும்போது மண்டையை திருப்பி நாமெல்லாம் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தான். இவனை நாமம் போடுறதுக்குள்ளே படாத பாடாயிடுச்சுங்க. எவ்வளோ தடவை ட்ரை பண்ணோம், அங்கிட்டு உருண்டோம் இங்கிட்டு உருண்டும். கிட்டத்தட்ட ஒரு ½ ஹவருக்கு மேலே இவனுக்கு நாமம் போடுறதுக்கு மட்டுமே ஆச்சு. சார் ரொம்ப கோவக்காரராக வேற இருந்தாருங்க. அதனால அந்த க்யூட்னஸ் மட்டும் குறையவே இல்லை. அண்டு ஒரு வழியாக சாருக்கு ஒரு சைடில் அந்த நாமத்தை போட்டாச்சு. பக்கத்தில் இன்னும் 2 அந்த ஒயிட் ஸ்ட்ரிப் இழுத்து விடணும் இல்லைங்களா? அதுக்குள்ளே அவங்க அம்மா பட்ட பாடு இருக்கு. ஏன்னா இந்த ஒரு ஸ்ட்ரிப்பை ஈஸியாக வச்சிடலாம், அவங்ககிட்ட ஈஸியாக கொஞ்ச நேரம் ஏமாற்றி ஏதாவது விளையாட்டு காட்டி வச்சிடலாம். ஆனால் மொத்தமாக வைக்கிறது இருக்கே, அது படாத பாடு தான். இதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னா இவன் தலையில் கிரீடம் வைக்கிறதுக்கு ஐயோ அம்மா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு கட்டத்தில் கிருஷ்ணன் பிள்ளாங்கல் ஊதிட்டு சொல்கிறான் அப்படின்னு சவுனி படத்தோட டைலாக் மாதிரி நானும் பேசலான்னு பார்த்தா புல்லாங்குழல் அவன் வாங்கிட்ட கொண்டு போகிறதுக்குள்ள படாத பாடாயிருச்சு. அண்ட் கிரீடம் வைக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டோம். வெளியே வந்து ரோட்டை காட்டி அங்கே வச்சு அதுக்கு மேலே அவர் தலையில் அந்த மகிழரை வச்சு தம்பி இப்போ மேலே ஏறி வாமா அப்படின்னு அந்த ஃப்ளூட்டை விட்டா ஃப்ளூட் ஒரு வரமாக போச்சு. அதையும் விட மாட்டேன் அப்படின்னு எடுத்துகிட்டு ரொம்ப க்யூட்டாகவே ஏறி வந்தான். ஒரு வழியாக மேலே ஏறி வந்து ஒரு க்யூட் ரியாக்ஷன் கொடுத்தான். அப்பா செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அவனோட விளையாட்ட ஆரம்பிச்சிட்டான். நாங்களும் பின்னாடியே போய் அவன் பண்ண சில கிளிப்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிளிப்பை பாருங்கள். அண்ட் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு தம்பியோட கெட்டப் எப்படி இருக்குது அப்படின்றத அண்ட் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், சாரி. அவன் கையில் இருக்குது இல்லைங்களா, அந்த நெய்யை வந்து பார்த்தீங்கன்னா பிடிங்கி வச்சுக்கிட்டான். ஸோ கிருஷ்ணர் வெண்ணெயை தட்டின மாதிரி இவர் நெய்யை தட்டி தூக்கி கீழே விளாண்டுக்கிட்டு இருந்தார். ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் பண்ண நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ராஜ்.